இருக்கிறது எனக்கு முடியல, எங்கள் ஃபேமிலியிலே முடியல, பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு முடியல. ஐயோ, எதனால் அப்படி முடியாமல் இருந்துச்சு? நானே ஹாஸ்பிட்டலில் முடியலைன்னு போய் ஊசியை போட்டு படுத்திருக்கேன். நான் எப்படி போய் யோசிச்சிருப்பேன்? ஓ, உங்கள் பக்கத்து முடியலையா? சரி, போய் அதெல்லாம் கூட்டிட்டு வா முதல்ல. பார்த்தாலே தெரியுது எல்லாருக்கும் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு. நீ எங்கே? ஆமாம், நீங்கள் எல்லாம் இங்கே தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க. எல்லாரும் வேறு வேறு இடத்துல தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க. ஆனாலும் ஏன் இதெல்லாம் நான் குடிக்கிற தண்ணியெல்லாம் 6 கிலோமீட்டர் தூரத்துலலாம் இருக்குது. ஓ, எல்லாம் பக்கத்தில் இருக்கிற இடம் தானா? சரி, அப்போ ஒன்று பண்ணுங்க. எல்லாரும் அவங்க குடிக்கிற தண்ணியை போய் ஒரு பாட்டில் அடைச்சி எடுத்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் குடிக்கிற தண்ணியில் அது என்ன தண்ணி பேர் எழுதி எடுத்துட்டு வாங்க. வாங்க. ஓ, இது ஆர்வ தண்ணி. உடம்பு நல்லாவே இருக்குது. சரி, உடம்பு குளத்து நீர், ஏரி தண்ணி. இது எந்த ஏரி? இது கிணறு தண்ணி. கொதிக்கிற கிணறோ இல்லை பக்கத்துல கிணறு? பொதுவான கிணறு. பாருங்க, இந்த தண்ணியில் எவ்வளோ ஒரு தூசி, மாசு, அசுத்தம் எல்லாம் கலந்துருக்கு. இந்த தண்ணியை குடிச்சா உனக்கெல்லாம் ஏன் வியாதி வராது? என்ன சாதாரண வியாதி மட்டுமா? காலரா, மலேரியா, டைஃபாய்டு, டயேரியான்னு இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை சேரும். நம்மலாம் இதை போய் எங்கள் வீட்டில் போய் சொன்னால் எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. அதேதான் எங்கள் தாத்தாவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் குடிச்சவங்களுக்குலாம் ஏன் தான் வியாதி வராது? காலரா, மலேரியா, டைஃபாய்டு, டயேரியான்னு ஏகப்பட்ட நோய் சேரும். இதை போய் எங்கள் வீட்டில் போய் சொன்னால் எங்கள் பாட்டி சொல்கிறாங்க, தாயை பண்ணா கூட தண்ணியை குடிக்கக்கூடாதுங்கிறாங்க. அதேதான் எங்கள் தாத்தாவும் சொல்கிறாங்க. தண்ணியை பற்றி தப்பாக சொல்கிறேன். நான் ஒன்றும் தண்ணியை பற்றி தப்பாக தான் சொல்லலை. தண்ணியில் கலந்துருக்கிற தப்பான பொருட்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு சண்டையும் இல்லை. இந்த கவிதா, கலைவாணி, ஜீவிதாவை 3 பேருக்கு உடம்பு முடியல. ஏன்னு கேட்டால் இந்த தண்ணி உடம்பு முடியாமல் போச்சு. என்ன கலந்துருக்கா? நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற வேஸ்ட் தண்ணியெல்லாம் எங்கே தான் போயிருக்கீங்க? சாப்பிட்டு பாத்ரூம் போறீங்க, தண்ணியெல்லாம் எங்கே தான் போயிருக்கீங்க? செப்டி டேங்கை கட்டி வச்சிருக்கியா? நிலத்தடியில் கட்டி வச்சிருக்கீங்களா? அப்போ நிலத்தடி மாசுபடாதா? அதை குடிக்கிற ஒரு உடம்பு தான் கெட்டு போகாதா? அந்த நீ குடிக்கல. இந்த வீட்டில் எத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்குது? எங்கள் வீட்டில் இத்தனை பேர் வீட்டில் போர் தண்ணி தானே எடுத்து பயன்படுத்துறாங்க. அப்போ அந்த தண்ணியால் அவங்களுக்கு உடம்பு போகாதா? அவங்களுக்கு பிரச்சனை வராதா? நீங்கள் பண்ணுற தப்புனால பாருங்க, நமக்கு தெரிஞ்ச இத்தனை பிள்ளைங்க பாதிப்படைந்து பாருங்க. வேற என்னென்ன மாசுக்கெல்லாம் கலந்துருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு எத்தனையோ லட்சம் கப்பல்லாம் வந்துட்டு போகுது. அந்த கப்பலில் இருக்கிற கழிவெல்லாம் எங்கே போய் கலக்குது? கடல்ல. அந்த கடலில் இருக்க தண்ணியெல்லாம் கலந்து பாருங்க, இந்த மாதிரி ஆயிடுது கடலே. இதே அனுப்பிடுறோம். இதை சரி, ஓகே, நீங்கள் இதை குடிக்கிறதுலன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த கடலில் இருக்கிற நண்டு, மெண்டு, எறா, சோறா இதெல்லாம் நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்கல்ல? நீங்கள் அப்படி சாப்பிடும் போது இந்த மாசு அடைச்ச கடல் தண்ணியில் இருக்கிற மீனுக்கு தான் உடம்பு முடியாமல் போகாதா? அது சாப்பிட்ற உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகாதா? யோசிச்சு பாருங்க. ஐயோ, இந்த தண்ணியை குடிச்சியா? இவ்வளவு நேரம் அதை பற்றி நான் விலாவரியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். தண்ணியெல்லாம் குடிக்காதே, இதனால தான் உடம்பெல்லாம் கெட்டு போகுது. என் பேரை யாரும் இப்படி குடிப்பியா? கண்டதுல எல்லாரும் பார்த்தீங்களா இந்த தண்ணியை குடிச்சனால உங்களுக்கு என்ன ஆச்சுட்டு? தொடர்ந்து தண்ணியை குடிச்சா எல்லாரும் செத்து தொலைஞ்சிருவீங்க. அது இப்போ உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சிச்சா அந்த நீர் மாசுபாடுகள் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லி? சரி, நமக்கு மட்டும் இந்த பிரச்சனையை பற்றிலாம் புரிஞ்சா போதுமா? நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் புரிய வேண்டாமா? புரிய வைக்கிறது யாரோட வேலை? புரிய வாங்க, எல்லாருமே நம்ம ஊருக்கு புரிய வைப்போம். ஜெய்